ஹாய். இந்த வீடியோ எத பத்தினா, பிரைவேட் பஸ்ஸ பத்தி. ஆக்சுவலா குலசாமி கோயிலுக்கு நாங்க ஃபேமிலியோட போயிருந்தோம். ஸோ போயிட்டு வர ஈவினிங் ஆயிடுச்சு. ஃபேமிலிலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் என் அண்ணனும் கார்ல நாங்க டிரைவ் பண்ணி வந்துட்டுருந்தோம். வர வழியில லைவா என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னா இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்குமா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சிடென்ட்ட. எனக்கே ஒரு மாரி படபடன்னு ஆயிடுச்சு. என்னால வீடியோ கூட எடுக்க மனசே வரல. ஏன்னா அடிபட்டு ரத்தத்தோட இப்படி கண்ண வச்சுக்கிட்டு, இப்படி நெத்திய வச்சுக்கிட்டு அப்படி வராங்க. நான் அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறனால எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. என்ன பண்ணன்னு தெரியல. வீடியோ எடுத்து போடுறதா? இல்ல இந்த மாரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த 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 தாட்டே எனக்கு வரல. ஏதாவது பண்ணி ஏதாவது ஆம்புலன்ஸ வர வச்சு அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு உடனே கால் பண்ணி, இந்த மாரி நெறைய பேர் அடிபட்டுருக்காங்க. குழந்தைங்க நெறைய பேர் இருக்காங்கன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெறைய ஆம்புலன்ஸ் வந்து எல்லா சைடும் வந்துகிட்டு இருக்குங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்டின்னாங்க. சரி, ஓகே, நம்ம அப்டி மொட்டையா நம்ம இன்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்டின்ட்டு இந்த மாரி நான் சொன்னேன் ஆக்சுவலா. இந்த மாரி டிவிகே கட்சியிலேருந்து பேசுறோம். உடனடியா போங்க அப்டின்ட்டு சொன்னதுமே திரும்ப கால் வந்து, சார் அவசரப்படாதீங்க, வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னு திரும்ப கால் பண்ணி அவங்க எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே, ஆம்புலன்ஸ் வந்து எல்லாரையுமே அழைச்சு போயிடுச்சு. பட் ஆனா, அந்த பிரைவேட் பஸ் மேல தான் வந்து அ ப மிஸ்டேக்கே. அவன் ஓட்டிட்டு வந்த விதம் தான் வந்து தப்பே தவிர, கவர்ன்மென்ட் பஸ் மேல தப்பு இல்ல. ஏன்னா, அதுக்கு வந்து அந்த ஸ்பீட் லிமிட் இருக்கு. ஆனா, பிரைவேட் பஸ் கிடையாது. ஏன்னா, அ சேஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ வர பிரைவேட் பஸ் இப்பன்னு இல்ல. நார்மலாவே பிரைவேட் பஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு முந்திக்கிட்டு வராய்ங்க. இடிக்கிற மாரி வராய்ங்க. சைடு போட்டு என்ன ஆகும்? கவுந்தா என்ன ஆகும்? மக்கள் என்ன ஆவாங்க? நம்மள நம்பி வர பேசஞ்சர்ஸ்லாம் ஆ என்ன ஆகுறது? அந்த தாட்டே இருக்க மாட்டேங்குது ஆக்சுவலா. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விசேஷத்துக்கு போகலாம், ஒரு நல்ல காரியத்துக்கு போகலாம், அப்பா, அம்மாவ பார்க்க போறவங்க நெறைய பேர் இருக்கலாம். ஆ ஊர்லேருந்து ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து நம்ம ஹோம் டவுனுக்கு போறோன்ட்டு ஒரு ஒரு நிம்மதியோட போகலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஃபேமிலி இருக்கு போய் பார்க்க போணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவைகள் இருக்கும். ஸோ ஒரு 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 வேலை இருக்கும். அவங்க இத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாரி நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அவங்க ஏன் பஸ்ல ஏறணும்? அவங்க பாவம் இல்லையா? ஸோ அத நம்ம யோசிச்சு பஸ் எப்படி ஓட்டணுங்கிற அந்த ஒரு இது கூட இல்ல டிரைவருக்கு. அந்த அளவுக்கு டிக்கெட்டு ம ம டிக்கெட் ஏத்தணுன்ட்டு அந்த டார்கெட்ல தான் பஸ்ஸ ஓட்டுறாங்களே தவிர, சேஃப் அண்ட் செக்யூரா ஒரு சேஃப்டியா ஓட்டணுங்கிற ஒரு ஒரு அவேர்னஸே இல்ல. ரொம்ப மோசம் பிரைவேட் பஸ்ஸு. ஸோ இது ஏன் நான் சொல்றேன்னா, அது வந்து நம்ம சிஎம் சாருக்கு வந்து தெரியணும். ஸ்பீட் லிமிட் கொண்டு வரணும். பிரைவேட் பஸ் வந்து ஸ்பீடா போனா, அது வந்து இனிமே இந்த பஸ்ஸ ஓட்டவே கூடாதுங்கிற மாரியான ஏதாவது ஒரு ரூல் வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும். இல்ல அந்த டிரைவர தூக்கிரணும் உடனடியா. வேற டிரைவர போடணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆ ஒரு கரெக்ட்டான ஒரு லெவல்ல கரெக்ட்டா ஓட்டுற ஒரு டிரைவரா செலக்ட் பண்ணி போடணும்.